ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓமனிங்க. அதில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சின்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓகே வந்து கொடுத்தீங்கன்னா போதும். இதில் செகண்டாக இருக்குது பாருங்கள், நிரந்தர பதிவு விவரங்கள்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போய் நீங்கள் லாகின் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான யூசர் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு மேத்தமெட்டிக்கல் கேப்சர் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள். அதை சால்வ் பண்ணி அப்படியே அந்த பாக்ஸில் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணி என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சப்மிட் இருக்கு பாருங்கள், சமர்ப்பி. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான டேஷ்போர்டில் போயிடுங்க. இப்போ இதில் போயிட்டு டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு இருக்குது பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இப்போதைக்கு வந்து பார்த்தா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கடைசியாக இருக்குது பாருங்கள், ஆக்டிவிட்டி ஒன்றுக்கு நேரம் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இந்த பேஜுக்குள்ளே வருவீங்க. ஓகே, இதில் வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் அப்ளிகேஷன் ஐடி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை நீங்கள் அகைன் வந்து இதில் பேஜ் போயிட்டு டேஷ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரின்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நேராக உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஐடி நம்பர் அப்படியே நீங்கள் வந்து பார்த்தா அதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் போயிட்டு அப்ளிகேஷன் ஐடி கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் டேஷ்போர்டில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஐடி நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. இல்லை போயிட்டு ஃபர்ஸ்ட் டே, அதுக்கடுத்து மந்த், அதுக்கடுத்து இயர், இந்தமாரி வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி உங்களுக்கான ஒரு ஹால் டிக்கெட் வந்து பார்த்தா வீவ் ஆகும். ஓகே, இதில் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களுடைய ஹால் நம்பர் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாம் நம்பர். அப்போ சிலையுமே வந்து பார்த்தா கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நேம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா தேர்வு மையம் மற்றும் தேர்வு கூடத்தின் முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல இப்போ எடுத்து நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். குரூப் 4க்கு ஹால் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலில் தான் போய்ட்டு எக்ஸாமினேஷன் எழுதுறோம். அதேமாரி ஸ்கூல் நேம் கொடுத்துருப்பாங்க, காலேஜ் நேம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த இதில் சென்டர் இருக்கோ அதுக்கான சென்டர் நேம், அதுக்கான அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடியே நீங்கள் அவங்க போய் சேர்றது கரெக்டாக இருக்கும். ஸோ முன்னாடியே வந்து இந்த அட்ரஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் QR கோட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணவே போதுமானது. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தா லொக்கேஷன் அதையே வந்து காட்டிடும். ஸோ QR கோடை ஸ்கேன் பண்ணி அட்ரஸ் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸாமினேஷனை பொறுத்திருக்கும் பார்ட் A பார்ட் B வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாம் எப்போ நடைபெற போதுன்னா 24/7/2022 காலைல 9:30 மணிலேருந்து 12:30 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாமினேஷனுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒவ்வொன்றா வந்து படித்து பாருங்க. ஓகே, நீங்கள் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் பால் பாயிண்ட் பென் இருக்குது பாருங்க, அதை மட்டும் தான் எழுதுற மாதிரி இருக்கும். குரூப் 2 எழுதுறவங்களுக்கு அதே இன்ஸ்ட்ரக்ஷன் எதிரையும் வந்து கொடுத்துருக்காங்க. புதுசாக எழுத போகிறவங்க நீங்கள் ஒரு தடவை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து 8:30க்குலாம் வந்து பார்த்தா அந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வந்து வர சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 9 மணிக்கு வந்து OMR ஆன்சர் ஷீட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு OMRக்கான ஃபில் பண்ணதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 9 மணிக்குலேருந்து 12:45 வரைக்கும் வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் உள்ளே நீங்கள் இருக்கணும். அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமா உங்களை வந்து பார்த்தா எக்ஸாம் வந்து லீவ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் 9 மணிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமினேஷன் ஹாலுள்ள நீங்கள் வந்து போயிடுங்க. ஓகே, அதுக்கடுத்து இன்னொரு சென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் டிக்கெட் கூடவே ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்து சொல்கிறாங்க. ஆதார் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, ஓட்டர் ஐடியோ, பேன் கார்டோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் இந்த அட்மிட் கார்டு கூட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து எடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் OMR மார்க் ஷீட் ஃபில் பண்ணுறது எப்படி, ஏதாச்சும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாட்டா எவ்வளோ மைனஸ் மார்க் கிடைக்கும், அதுக்கான மொத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெமோ OMR மார்க் ஷீட் வந்து கொடுப்பாங்க. அப்போ அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து போடும். எப்படி ஃபில் பண்ணுறது, எவ்வளோ மார்க் நெகட்டிவ் மார்க் கொடுப்பாங்க, இந்த மாதிரி அதில் வந்து அந்த டெமோ OMR ஷீட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் வந்து போடும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி நேரத்தை வந்து பார்த்தா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.